ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபா பார்ட் 4. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் இங்க கூட நீங்களும் வந்துட்டு ஃபெரியில ரைடு வர ரெடியா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். இன்னைக்கு நாங்க எங்க போனோம் தெரியுமா? ஃபர்சான் ஐலாண்ட்ஸ் தாங்க நாங்க போனோம். அது எங்க இருக்கு தெரியுமா? சவுதியோட இன்னொரு பார்டர்ல இருக்கு. தமாம்ல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிஷா போனோம். பிஷால இருந்து அல்பஹால இருந்து அபா போனோம். அபால இருந்து அப்புறம் வந்துட்டு ஜிசான் போனோம். ஜிசான்ல இருந்து ஃபர்சான் ஐலாண்ட்ஸ் போனோம். ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுதாங்க. ஃபர்சான் ஐலாண்டில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அங்கே வந்து சும்மா வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜிசான் போர்ட் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஏன் அப்படின்னா நாளே வந்துட்டு நம்ம ஃபெரியில் நம்ம வந்து போக போகிறோம் அப்படின்னா நம்ம காரை லோட் பண்ணுறதுக்காக முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். அப்போனா தான் நம்மளால் மறுநாள் வந்துட்டு நம்ம ஃபெரியில் நம்மளோட கார்ஸையும் லோட் பண்ண முடியும். அதுக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து ஃப்ரீ ரைட்ஸ் தான் வந்துட்டு ஃபெரிக்கு விடுறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம காரை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் அதுக்கான வேலைகளில் மும்முரமாக இருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஏன்னா வந்துட்டு ஃபெரி வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் வந்துட்டு வரும். எப்போ அப்படின்னா காலையில் 7 மணிக்கு, அதுக்கப்புறம் மத்தியானம் 3:30 அது மாதிரி 2 டைமில் தான் வந்துட்டு ஃபெரி வந்துட்டு ஜிசான்லேருந்து ஃபர்சான் ஐலாண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ நாங்கள் அதுக்காக ரொம்ப ரெடியாகவே கிளம்பி நாங்கள் வந்துட்டு போர்ட்டுக்கு ஒரு 1 hour 1.5 hours முன்னாடியே கிளம்பிட்டோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் அப்போனா தானே எங்களோட கார்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளக்க லோட் பண்ண முடியும். அதனால நாங்கள் முன்னாடியே வந்துட்டு கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து போனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஐலாண்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து என்ன சொல்ல சுற்றி தண்ணி அப்படிங்கிறதுனால ஒரு நார்மல் கிராமம் வந்து எப்படி இருக்கும், சவுதி கிராமம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. எல்லா பக்கமுமே வந்துட்டு ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாங்க. எப்பயும் போல் அங்கே வந்து அந்த கார்னிஷ் ஒட்டி இருக்கக்கூடிய பார்க் மாதிரி ரொம்ப பெரிய பார்க் ஒன்று நாங்கள் அங்கே பார்த்தோம். எல்லாமே நைட் டைமில் போய் பார்த்ததுனால ரொம்ப அருமையாகவே இருந்தது. அங்கே வந்துட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே வந்து புரோட்டா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கறி, இந்த மாதிரி எல்லா ஃபுட்ஸுமே நமக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் ஹோட்டல், நம்ம ஊர்லலாம் ஒரு சின்ன ஹோட்டல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பிஸியாகவே போய்கிட்டு இருந்தாங்க அங்கே. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் டைம் இல்லையா, ஸோ ஹோட்டலும் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அங்கே அதே மாதிரி ஒரு மந்தி ரைஸ் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க வந்து கடை வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஆனால் வந்து குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. மந்தி ரைஸ் வந்து சவுதி அரேபியாவில் வந்து எப்பயுமே பாப்புலர் தான் இல்லைங்களா? ஸோ அந்த டேஸ்ட் வந்து அங்கே ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அங்கே வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்பாட். அங்கே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போனோம். அங்கே போய் நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே போய் தண்ணியில் இறக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து டிஷர்ட்டு ட்ராக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூம் போயிட்டு ரூமுமே வந்து சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா ரூம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது பில்டிங் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது. ஆனால் உள்ளக்க வந்து பில்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக 3 hours சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்புறதுக்கு வந்து 1 hour வந்து எங்களுக்கு போயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்த உடனே போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படி கிளம்பியுமே எங்களுக்கு வந்து 1 hour லாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷிங்கும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல். அப்படி நாங்கள் முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னாலும் ஒரு 5 minutes லேட்டாக வந்தால் கூட 1 hour கட்டுன்னு முதலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டில் எங்களால் வந்து அந்த டைமை மேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பிளேஸை ரீச் பண்ணி அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த ஃபெரி ரைடை எங்களால் மறக்கவே முடியாது. எங்களால் சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடியல. பக்கத்து போட்டில் வந்த அண்ணா தான் எங்களுக்காக வந்து
ஃபுல் வீடியோவுமே எடுத்தாங்க. நாங்கள் வந்து அந்த போட்டில் வந்து போகும்போது அங்கே பாருங்களேன், அந்த குட்டி பொண்ணோட ஹேர் வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக செம்ம ஸ்பீடாக போச்சு அந்த ஃபெரி ரைடு வந்துட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து இந்த போட் ரைடை வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போகிறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருந்தது. நாங்கள் வந்து நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இந்த தசாவதார படத்தில் வந்துட்டு வரும் இல்லைங்களா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டு அந்த போட்டில் போகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தாங்க இந்த ஊரில். ஆனால் இங்கே வந்து சேறு சகதி அப்படிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்பாட்டு தான் வந்து இந்த இடத்துல. இங்கே வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து நிறையவே வந்து டூரிசம் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே அந்த ஹார்பரில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மிலிட்ரி வந்து நாங்கள் இருந்தாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து இந்த போட் மூலமாக கிளம்பி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்க்கு நாங்கள் வந்து ரைடு வந்தோம். இது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு 2 hours வந்திருப்போம். மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே போய் எங்களை வந்து ஒரு 1/2 hour இறக்கி விட்டாங்க தண்ணிக்குள்ளே. ஒரு அதர் எண்டில் நாங்கள் அங்கே போய் நல்லா இறங்கி ஆடிட்டு பசங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமான விஷயம், இது வந்து ரெட் சி. நாங்கள் இப்போ வந்து இருக்கிறது ரெட் சீல இருக்கோங்க. அதனால வந்து தண்ணி வந்து ரொம்ப திக்காக இருந்தது. உப்பு கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வந்தது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஏன்னா இந்த டயத்தில் வந்துட்டு ஈரோப்லேருந்து வரக்கூடிய பேர்ட்ஸ்லாம் வந்து மைக்ரேட் ஆகி இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஃபியூ பேர்ட்ஸ் பார்த்தோம், கண்டிப்பாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் கூட எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்திருந்த அந்த போட் மேன் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து கைட் பண்ணாங்க. அவர் நல்லாவே பேசினார். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஸ்கில் டீயெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. டீ வந்து அங்கேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக எங்களோட குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப எங்களோட பிளேஸ்க்கு வந்தோம். ஆனால் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட அந்த காற்று, அந்த ஃபெரியில் வந்த அந்த மூமெண்ட்ஸ், இது எதையுமே எங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த போட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய் பாய், டேக் கேர்.